ஹாய், வெல்கம் டு தியா ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்டிஎஃப் போர்டு வச்சு ஒரு ஜடபில்லை தான் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு எம்டிஎஃப் போர்டோட பேஸில் B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் ஸ்டோன் செயின் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டோன் செயின் வந்து 2 மெத்தடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ஆல்ரெடி மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து டைரெக்டாக வந்து போர்டில் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி அப்படியும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஸ்டோன் செயின் வந்து கரெக்டாக ஈவனாக அலைன் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு நீடில் வச்சு கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே கட் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி ஈவனாக எல்லாமே வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸஸ் கட் பண்ணதுக்கப்புறம் அலைன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா B7000 க்ளூ வந்து அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு நான் 3 mm ரவுண்ட் ஷேப் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன ஷேப் வேணாலுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து போர்டு ஃபுல்லாக வந்து B7000 க்ளூ வந்து அப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் எவ்வளோ ஏரியா ஒர்க் பண்ண போகிறீங்களோ ஃபர்ஸ்ட் அந்த ஏரியா மட்டும்தான் நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் க்ளூ வந்து சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும். நீங்கள் வந்து மறுபடியும் வந்து க்ளூ அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ மறுபடியும் க்ளூ அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா கீழே இருக்க ஸ்டோன் வந்து ஒரு ஹைட்லேயும் அதுக்கப்புறம் ஒட்டுற நீங்கள் ஸ்டோன் வந்து இன்னொரு ஹைட்லேயும் இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு என்ன ஸ்பேஸில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்பேஸ்க்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நான் ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். செகண்ட் லேயர் வந்து நான் 3 mm ப்ளூ ரவுண்ட் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் அதுக்கு மேலே மறுபடியும் B7000 க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒயிட் ட்ராப் ஷேப் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ட்ராப் ஷேப்போட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4x6 சைஸ் வந்து எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுவுமே வந்து என்ன கலர் வேணுனாலும் எடுத்துக்கலாம். எல்லாமே உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போது நான் ஒயிட் ஷேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஒயிட் ஷேப் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும் போது ட்ராப் வந்து கரெக்டாக அந்த கார்னர்ஸ் வந்து கரெக்டாக ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதனா அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா சீக்கிரமாகவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. க்ளூ ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி. நீங்கள் க்ளூ ட்ரை ஆனதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணிவிட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒட்டியிருக்க ட்ராப் ஷேப் வந்து கரெக்டான சைஸில் கரெக்டான பொசிஷனில் இருக்கா, கரெக்டான பிளேஸில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து அப்போவே வந்து நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எம்டிஎஃபோட அவுட்டர் பேஸில் வந்து நான் B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன் செயின் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெஷர்மெண்ட் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதை வந்து அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கார்னர்ஸ் அந்த போர்டோட கார்னரில் தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸ்டோன்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ அந்த போர்டோட கார்னரில் வந்து B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்க ஸ்டோன் செயின் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்டோன் செயின் ஈவனாக ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நீடில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டோன் செயின் வந்து இந்த ஸ்டோன்ஸ் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கும், அந்த மெட்டல் வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீடில் வச்சு கரெக்டாக வந்து எல்லாமே ஈவனாக இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு ஆல்ரெடி நான் மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதனால் வந்து நான் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் எக்ஸஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ஈவனாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஒயிட் கலர் ட்ராப் ஷேப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு மேலேயே வந்து B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் ப்ளூ கலர் ட்ராப் ஷேப் எடுத்திருக்கேன். ப்ளூ கலர் ட்ராப் ஷேப்போட சைஸ் வந்து 4x6. ஆல்ரெடி நம்ம ஒயிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல அதே சைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ட்ராப் ஷேப்பை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண ஒயிட் ட்ராப் ஷேப் இருக்குல்ல, அந்த 2 ட்ராப் ஷேப்புக்கு
மிடில் இது இருக்க மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். 2 ட்ராப் ஷேப்க்கு நடுவில், பிகாஸ் நீங்கள் அப்படி ஃபிக்ஸ் பண்ணும் போது தான் எம்டிஎஃபோட பேஸ் இருக்குல்ல, அது எதுவுமே விசிபிளாக இல்லாத மாதிரி உங்களுக்கு நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்க ஸ்டோன் மேலேயே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே எம்டிஎஃப் போர்டு வந்து அந்த குட்டி குட்டி இடத்துல வந்து விசிபிளாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்து நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல ஒயிட், அது 2த்துக்கு மிடில் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை சுற்றிலும் வந்து நான் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். மீன்வைல் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து வேக்ஸ் ஷீட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கினேன், ட்ரா பண்ணி அதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் வேக்ஸ் ஷீட் வந்து கோல்டு கலர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன கலர் அவைலபிளாக இருக்கோ அந்த கலர் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் 3 mm ரவுண்ட் ஸ்டோன், ப்ளூ கலரில் 4x6 ட்ராப் ஷேப், ஒயிட்டில் வந்து ஸ்டோன் செயின், அதுக்கப்புறம் ட்ராப் ஷேப் 4x6 சைஸில் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வேக்ஸ் ஷீட் எடுத்திருக்கோம், யூபின் எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் வந்து ப்ளையர் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் எல்லாமே ஈவனாக இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே வந்து அதோட கார்னர்ஸ் வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து யூபின் வந்து மொத்தம் 2 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து பிளாக் வந்து அவைலபிளாக இருக்குது, இன்னொன்று வந்து கோல்டு. ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து பிளாக் கலர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஸோ இதை பேக் சைடாக திருப்பிட்டு B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஹூக் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், யூபின் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ யூபின் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமே கூட நீங்கள் வந்து டைம் கொடுக்கணும், ட்ரை ஆகிறதுக்கு டைம் வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு இது வந்து 1 hour வந்து டைம் கொடுத்து ட்ரை ஆக விட்டுடுறேன். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து பின்னாடி வந்து B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய யூபின் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ யூபினை வந்து நான் கரெக்டாக வந்து வளைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த மாதிரி வளைச்சி எடுத்துகிட்டு கீழே வந்து லைட்டாக வந்து பெண்ட் ஆனதுனால அதை லைட்டாக தூக்கி விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மாதிரி கரெக்டாக வந்து யூபினை வந்து நல்லா வளைச்சி விட்டுட்டு B7000 க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எங்கே வந்து நான் என்னுடைய யூபின் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறனோ அங்கே மட்டும் கொஞ்சம் எக்ஸஸாக வந்து நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் குட்டியாக ஒரு வேக்ஸ் ஸ்ட்ரிப் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் வேக்ஸ் ஷீட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து அது டைட்டாக வந்து ஹோல்ட் ஆகி இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். மேலே இருக்க பார்ட்டுக்கு மட்டும் எக்ஸஸாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து யூபின் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மட்டும் குட்டி ஸ்ட்ரிப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே வந்து நான் வேக்ஸ் ஷீட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? வேக்ஸ் ஷீட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணிக்கோங்க.